வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அனுஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் மஞ்சூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து ஆல்ரெடி நான் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சிக்கன் கபாப் எப்படி பண்ணுறதுன்னுட்டு காமிச்சிருக்கிறேன். அதே மாதிரி செஞ்சு 1 கிலோ இது வந்து கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், அஜ்னோமோட்டோ ஒரு 1/2 ஸ்பூன் போதும். இது தேவையான அளவு உப்பு, வெங்காயம் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக கட் பண்ணிக்கிறது, இது ஸ்ப்ரிங் ஆனியன், கேப்சிகம், அப்புறமா இது கொத்தமல்லி, பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணிக்கிறது, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச பொடியாக நறுக்குன இஞ்சி அண்ட் பூண்டு, பொடியாக நறுக்குன பூண்டு, கொஞ்சம் எலுமிச்சப்பழம், அப்புறமா இது சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ். இப்போ நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இது ஆல்ரெடி கபாப் சுட்ட எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கலாம். இது எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா ரோஸ்ட் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த காட்டில் நல்லா வரும். ஃபஸ்ட்டு இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். முதல்ல நம்ம பச்சை மிளகாய் போட்டு நல்லா இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் இதில் வந்து நம்ம இஞ்சி ஆட் பண்ணலாம். அப்புறம் பூண்டு, இது போட்டு நல்லா வதங்கிட்டோம். இப்போ இது வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணலாம். இது ஒரு 2 நிமிஷம், ரொம்பலாம் வதங்குறது வேணாம், லைட்டாக வதங்கினா போதும். இதுலேயே நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணலாம். இப்போ இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் தேவையான அளவு காரம் உப்பெல்லாம் போட்டாச்சு, அதனால் வெறும் இந்த மஞ்சூரி பண்ணுற அளவு மாத்திரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பெல்லாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அஜ்னோமோட்டோ ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஒரு 1 ஸ்பூன் அளவு போதும். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சோயா சாஸ், ப்ரௌன் சோயா சாஸ். நல்லா வதக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளோர் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா, இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வதந்துச்சு இல்லையா, இது கேப்சிகம் வெங்காயம்லாம் ஃபுல்லாக வேகிறதெல்லாம் வேண்டாம், அப்படியே கொஞ்சம் பச்சையாகவே இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறமா நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிறோன்னே இதை ஆட் பண்ணுவோம். இப்போ
இப்போ இது கொஞ்சம் இப்படி நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இப்படி வரும். கொஞ்சம் கட்டியாகும் போது நம்ம இதில் வந்து நம்ம சுட்டு வச்சிருக்கிற சிக்கன் போட்டுக்கலாம். அப்புறம் இதுலேயே நம்ம கொஞ்சம் ஃபைனலாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன், கொத்தமல்லி, அப்புறமா ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் கொஞ்சம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் அது கூடவே ஒட்டும் மசாலா எல்லாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.